நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது 6 வகையான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் தான் பார்க்க போகிறோம். எல்லாமே சிம்பிளாக பண்ணிடலாம், ரொம்ப ஹெல்தியானது கூட. நம்ம முதல்ல ஜவ்வரிசி பகலாபாத்திலேருந்து ஆரம்பித்து சிம்பிளான இந்தியன் மசாலா பாஸ்தா, அதுக்கப்புறம் அரிசி மாவில் எப்படி கொழுக்கட்டை பண்ணலாம், ஹெல்தியானது கூட. அதுக்கப்புறம் பெசரட்டு, திணை பெசரட்டு பண்ண போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா சிறுதானியத்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது கூட. இதுக்கப்புறமா கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைலில் ஒரு பருப்பு சாதம் பண்ண போகிறோம். அது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ப்ரோட்டீன் அதிகமாக உள்ளது. அதுக்கப்புறம் கர்நாடகா ஸ்டைலில் ஒரு ஹீரைக்காய் தோசை, பீர்க்கங்காயில் நம்ம அடை தோசை மாதிரி பண்ண போகிறோம். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப க்ரீமியான ஜவ்வரிசி பகலாபாத், அதாவது தயிர் ஜவ்வரிசின்னு சொல்லலாம். இந்த சம்மருக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா மேங்கோ பிக்கிள், இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன். குழந்தைகளுக்கு நம்ம வீக்லி ஒன்ஸ் இது கொடுக்கும்போது ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும். நான்ஸ்டிக்கி இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜவ்வரிசியை, அரை கப் ஜவ்வரிசியை நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இது மாதிரி நைலான் ஜவ்வரிசி, அதாவது நைலான் ஜவ்வரிசின்னா ஒன்றும் இல்லை, அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். அதை 4 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க. ஒரு இட்லி பாத்திரத்தில் இலை போட்டுட்டு நம்ம இந்த வடித்து வச்ச ஜவ்வரிசி இதில் போட்டுட்டு 5 நிமிஷம் வேக வைக்கணும். 5 நிமிஷம் இல்லைன்னா இது உங்களுக்கு சாஃப்டாக வரைக்கும் நம்ம மீடியம் டு ஹையில் வச்சு வேக வைக்கணும். லோவில் வைக்காதீங்க. லோவில் வச்சிங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு ஜவ்வரிசிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மரவள்ளி கிழங்குலேருந்து தயாரிக்கிறது தான். ஸோ அது நல்லது, ஹெல்தியானது கூட. இப்போ இதுலேயே உப்பு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிடுங்க, எல்லா பக்கம் படுற மாதிரி. நான் சொன்ன மாதிரி 5 நிமிஷம் இல்லைனா சாஃப்டாக வரைக்கும். இதுக்கப்புறம் எடுத்துருங்க. பாருங்கள், அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஒட்டி இருக்கிறதெல்லாம் தனித்தனியாக வந்துடும். ஸோ அப்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா தான் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒயிட் கலர் ஜவ்வரிசி இருக்கும், அது இதுக்கு ஒத்து வராது, அதை வாங்கி செஞ்சிடாதீங்க. இதுதான் கேசரியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். லட்டு எல்லாத்துக்குமே. சீசனுக்காக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி, அதுக்கப்புறம் பெருங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுக்கலாம். முந்திரி ஒரு 10 இல்லைனா 1/4 கப் கூட நீங்கள் போட்டுக்கலாம். திராட்சை கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா எடுத்து நம்ம தயிர் ஜவ்வரிசியில் போட போகிறோம். எப்போ போல் நம்ம தயிர் சாதம் மாதிரி இதை எல்லாமே இப்போ ஸ்டீம் பண்ணி இது ஆறிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும்போது தயிர் போட்டிங்கன்னா திரிஞ்சிடும். ஸோ இது கொஞ்சம் ஆற விட்டுருங்க. இப்படி ஒரு பவுலில் போட்டுட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா தனித்தனியாக வரும். அதுக்கப்புறமா ஆறினதுக்கப்புறம் நீங்கள் தயிர் போடுங்க. ஒரு 3/4 கப் தயிர்லேருந்து 1 கப் கூட போட்டுக்கலாம். இல்லைனா 3/4 கப் தயிர், அதுக்கப்புறம் 1/4 கப் தண்ணி கூட நல்ல கோல்டு வாட்டர் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஏன் அப்படின்னா தயிர் அப்சர்வ் பண்ணிக்கும். ஜவ்வரிசிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த டேஸ்ட்டை. ஸோ பாருங்கள், நமக்கு எந்த அளவுக்கு க்ரீமியாக வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு தயிரை பீட் பண்ணி கூட ஊற்றலாம். இதுக்கப்புறம் அந்த தாளித்து வச்சதை இதில் போடுறோம். இதில் கேரட், பொமக்ரனேட் எல்லாமே போடலாம். அதாவது மாதுளை, கேரட் எல்லாமே போடலாம். வெள்ளரிக்காய் போடலாம். நீங்கள் தேவைப்பட்டதுன்னா குட்டி குட்டி மாம்பழத்தை கட் பண்ணி போடலாம். கிரேப்ஸ் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். திராட்சை எல்லாமே தயிர் சாதத்துக்கு நல்லா ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்சாகும். இப்போ கொத்தமல்லி, நான் சொன்ன மாதிரி மாதுளை பிடிக்காத குழந்தைகளுக்கு மாதுளையை ஸ்கிப் பண்ணிவிடுங்க, வேணான்னு சொன்னால் விட்டுருங்க. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதுக்கு பர்ஃபெக்டான காம்பினேஷன் மேங்கோ பிக்கிள். ரெண்டுமே சேர்த்து எடுத்துக்கலாம், இல்லை இது சிப்ஸோடு எடுத்துக்கலாம், அதுவும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது செஞ்ச உடனே நீங்கள் சாப்பிட்ருங்க. இதே மாதிரி லஞ்சுக்கு அப்படின்னா நீங்கள் நல்லா சூடான பால் ஊற்றிட்டு வெது வரும்போது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தயிர் ஊற்றிட்டு நீங்கள் கொடுத்து விடலாம். அது மாதிரி சீசனிங் பண்ணி, அது ஒரு மெத்தட் மாங்காய் தொக்கு, மேங்கோ பிக்கிள் எப்படி இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 1 வீக் ஃப்ரிட்ஜில் வச்சா கெட்டு போகாது. விட்டமின் சியாக இருக்கட்டும், ஸ்கின்னாக இருக்கட்டும், ஐயாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டானது. இந்த வெயில் காலத்தில் இந்த ஹீட்டுக்கு டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த பச்சை மாங்காய் நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பச்சடி மாதிரியும் சாப்பிட்லாம். சட்னி, பிக்கிள் எல்லாமே ரொம்ப நல்லது. நீங்கள் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டு கூட பண்ணலாம்.
ஆனால் நான் வந்து இந்த துருவி பண்ணியிருக்கேன். தொக்குன்னா இப்படி தான் நல்லாயிருக்கும். கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைல்னு சொல்லலாம். இப்படி வந்து துருவி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அது வெடிக்கும். அப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதில் முக்கியமானது வெந்தயத்தை வந்து நீங்கள் கருக விட்டுறக்கூடாது. இது வறுத்ததுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுட்டு கரகரப்பாவோ இல்லை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாவோ அரைச்சிக்கலாம். ஸோ பாருங்கள் நல்லா வெடிக்குது. இதை நான் ஆற வைக்க போகிறேன். இதுக்கப்புறமா நல்லெண்ணெய் ஒரு 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். நீங்கள் 1/4 கப் ஊற்றினா கூட ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு வெடித்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வரமிளகாய் போடலாம். பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே போடலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம பெருங்காயம் போட்டுட்டு நம்ம இதை லைட்டாக வதக்கணும். இதுக்கப்புறமா துருவி வச்ச மேங்கோ இதையும் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த மாங்காயில் இருக்கிற அந்த தண்ணி வந்து வற்றணும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிட்டே இருக்கணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5லேருந்து 8 நிமிஷத்தில் நல்லா வதங்கிடும். இதே வந்து நீங்கள் பச்சையாகவும் பண்ணலாம். பச்சையாக பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இதை வந்து துருவிட்டு அதுக்கப்புறம் மிளகாய் தூள், மஞ்சள் தூள்லாம் போட்டுட்டு நல்லெண்ணெய் நல்லா சூடு பண்ணி அதுக்கப்புறம் கடுகுலாம் தாளித்து இதில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் அது வந்து நம்ம வெயிலில் வைக்கணும். அப்போ தான் நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆகும். இப்போ இதில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான காரம் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஸோ இதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1/4 கப் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் ரொம்ப நல்லெண்ணெய் ஊற்றும் போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதில் நீங்கள் வந்து வெளியே வச்சுக்கலாம். ஒரு 2 வாரத்துக்கு கெட்டு போகாது. ஸோ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்செல்லாம். மிளகாய் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கலாம், மிளகாயோ மிளகாத்தூளோ. இப்போது நம்ம இதை ஆறிடுச்சு, இதையும் அரைச்சிடலாம். இது வந்து கரகரப்பாவோ இல்லை ஃபைனாவோ எது மாதிரினாலும் நீங்கள் உங்களுக்கு எது மாதிரி பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இப்படி வந்து சூடு பண்ணி ஊற்றும்போது தான் அந்த ஊறுகாய் வந்து கெட்டு போகாது. ஏன் அப்படின்னா கடையில் கிடைக்கிற ஊறுகாயில் வினிகர்லாம் போடுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கும்போது அதெல்லாம் போட முடியாது, அது ஹெல்த்தியும் கிடையாது. அதனால் நம்ம இது மாதிரி நல்லெண்ணெய், கடுகு தான் வந்து இதுக்கு ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சம் லெமன் ஜூஸ் இல்லை அப்படின்னா ஒரு புளி வந்து ஒரு 1/4 கப் ஊற்றி நீங்கள் அதோடு சேர்த்து வேக வச்சிடலாம். ஸோ இப்போ எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு. இந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வாரத்துலேருந்து 2 வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊறுகாய் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து 1 வாரம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் தயிர் சாதத்துலேருந்து ஆரம்பித்து எல்லா ரெசிபிக்குமே நீங்கள் இதை வந்து வச்சுக்கலாம். இட்லி, தோசை, பணியாரம், ஊத்தப்பம், அதுக்கப்புறம் சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். பராத்தாவுக்கு ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும். இதை பயன்படுத்தி நீங்கள் அச்சாரி சன்னாலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இந்தியன் ஸ்டைலில் மசாலா பாஸ்தா. ஒரு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம், அது மட்டும் இல்லாமல் லஞ்சாக கூட நீங்கள் கொடுத்து விடலாம். ஒரு 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், டின்னர் இல்லை லஞ்சாக கூட கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸாகவும் நம்ம கொடுத்து விடலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பூண்டு ஒரு 4 பூண்டு ஃபைனாக சாப் பண்ணது, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் மிளகாயை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பிளெண்டரில் போட்டுட்டு ஒரு 2-3 சுற்று விட்டிங்கனாவே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்போ வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். இது நல்லா வந்து வதக்கணும். ப்ரெஷர் குக்கர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வேக வைக்கணும்னு நல்லா அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவலைப்பட வேணாம், ரொம்ப ஸ்டிக்கியெல்லாம் ஆகாது, பர்ஃபெக்டாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி செஞ்சால். இப்போ 2 தக்காளி போட்டுக்கலாம். நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டுங்க. இல்லை உங்களுக்கு தக்காளி வந்து ஃபைனாக சாப் பண்ணி போடுறது பிடிக்கலாம், பியூரியாக கூட நீங்கள் ஊற்றிக்கலாம், அரைச்சி கூட போட்டுக்கலாம். இப்போது கேரட், கேப்சிகம், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஸோ இந்த வெஜிடபிளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்.
இதுக்கப்புறம் நம்ம பெப்பர் பவுடர், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா பொடி. இது கொஞ்சம் ஃப்ளேவருக்காக தான். இல்லைனா நீங்கள் பாஸ்தா சீசனிங், பீஸா சீசனிங் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ்டு ஹர்ப் தான் இருக்கும். ரொம்ப பெரிய ஃப்ளேவர் வந்து மாற்றம் இருக்காது ரெண்டுலேயுமே. இப்போ ரெட் சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் போட்டுக்கலாம். இது எல்லாமே வந்து நம்ம பாஸ்தா குக் பண்ணும்போது நல்லா பாஸ்தாவோட உள்ள வரைக்கும் நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ அப்போ டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி குக் பண்ணும்போது டேஸ்ட் இன்னுமே அதிகமாக இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு கப் பாஸ்தா என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்படி பிடிக்கலைன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரில் பிடிக்கலைன்னா நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஒரு 4-5 பாஸ்தா வெரைட்டி போட்டிருக்கேன். அப்படி கூட நீங்கள் பண்ணி பாருங்கள் தனியாக வேக வச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி. இங்கே தான் முக்கியமானது. தண்ணி நீங்கள் நிறைய ஊற்றிடக்கூடாது. பாஸ்தாக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் இல்லைனா 1 இன்ச் இருந்தால் போதும். உப்பு தேவைப்பட்டால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் போட்டுடணும். அதுக்கப்புறம் போட்டால் மிக்ஸ் ஆகாது. இப்போ 3 விசில் போதும். பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸ்டீமெல்லாம் போனதுக்கப்புறம் எடுங்க. உடனே எடுக்க வேணாம். பாருங்கள், பாஸ்தா ஒன்றோடு ஒன்று ஒட்டவே இல்லை. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான பதம்னு அர்த்தம். நிறைய பேர்த்துக்கு பாஸ்தா ப்ரெஷர் குக்கரில் வச்சா உடஞ்சி போய்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப விசில் விடாமல் தண்ணி நிறைய ஊற்றாமல் இருந்தால் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்போது நான் சீஸ் போடுறேன். மொசரெல்லா சீஸ் எங்கிட்ட இருந்தது. நீங்கள் அப்படி இல்லைனா கூட நார்மல் சீஸ் போட்டுக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து தண்ணி அதிகமாக ஊற்றிட்டீங்க அப்படிங்கும் பட்சத்தில் ரொம்ப சிம்பிளானது. நீங்கள் சூப்பாக கொடுத்துடலாம் குழந்தைகளுக்கு. இல்லை கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரை வந்து கரைச்சி ஊற்றினீங்கன்னா நல்லா திக்காகிடும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், மொசரெல்லா சீஸ் எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக எலாஸ்டிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. இது எக்கோடு எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை டைரெக்டாக அப்படியே கூட சாப்பிடலாம். இந்த பாஸ்தாவில் நீங்கள் பன்னீர் போட்டுக்கலாம், சிக்கன் போடலாம். உங்கள்கிட்ட வந்து ப்ரோட்டீன் உள்ளது நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். இந்த பாஸ்தா பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்க போகிறது கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். சிம்பிளான ஸ்பாஞ்சியான காரப்பிடி கொழுக்கட்டை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுற முறையில் நான் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டின்னராகவும் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இதுக்கு 1 கப் பச்சரிசி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணி வச்சிடலாம். இதை வந்து ஊற வைக்கணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மணி நேரத்துலேருந்து நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட்டே ஊற வச்சிட்டிங்களா கூட உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போது பாசிப்பருப்பு அது வந்து 1/4 கப் எடுத்துகிட்டு இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் இதையும் நம்ம ஊற வச்சிடலாம். டைம் இல்லைன்னா நைட்டே நீங்கள் ஊற வச்சுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நல்லாவே ஊறணும். இதில் கடலைப்பருப்பு நீங்கள் போடலாம். பட் நான் வந்து பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். இப்போது பச்சரிசி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரத்தில் நல்லா ஊறிடுச்சு. இப்போது இதை வந்து நம்ம ஃபைனாக அரைச்சிக்கணும். தண்ணியை வடிச்சிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா உடைக்கும் போதே தெரியும், நல்லா உடையும். இப்போ மிக்சியில் போட்டுட்டு 1 கப் தண்ணி ஊற்றணும். பேட்டர் அப்படிங்கும்போது நல்லா ஃபைன் பேட்டராக இருக்கணும். உப்பு போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி 1 கப் தண்ணி. பாருங்கள், இந்த மாதிரி வந்து இருக்கணும். திக்காக அரைக்கணும்னு அவசியமே இல்லை. திக்காக அரைச்சிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இல்லைனா குக் பண்ணும்போது பார்த்துக்கலாம். இப்போது பேனை சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் வறுக்கணும். இதுக்கப்புறமா பச்சை மிளகாய், இஞ்சி, கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இதையும் நம்ம லைட்டாக வதக்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் வெஜிடபிள் கூட போடலாம். இப்போது இதில் பாசிப்பருப்பு, நாம் நல்லா ஊற வச்ச பாசிப்பருப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த பாசிப்பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து வேகணும்னு அவசியம் இல்லை. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கடலைப்பருப்பு கூட உங்களுக்கு வேகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ இப்போது உப்பும் தேங்காயும் போட்டுக்கலாம். தேங்காய் ஒரு 1/4 கப் போட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்ல மணமும் வரும். டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கலாம். இது வந்து அரிசி மாவில் நீங்கள் பண்ணுறதை விட இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலான மெத்தடுன்னு சொல்லலாம். பச்சரிசி ஊற வச்சு பண்ணுறது. இப்போ ஒரு 1/2 கப் தண்ணி, ஒரு 250 ml கப்பில்
அரை கப் தண்ணி ஊற்றிருக்கேன். 125 ml வந்து சொல்லலாம், 125 ml தண்ணி ஊற்றிருக்கேன். இதை லைட்டாக கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் விடாதீங்க. இப்போது அந்த அரிசி மாவோட பேட்டர் மாவு அதை வந்து ஊற்றிட்டு நல்லா திக்காக வர மாதிரி நம்ம வந்து கலக்கணும். ஃப்ளேம் அப்படிங்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சீக்கிரமாகவே இது திக்காகிடும். நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை தண்ணியாக இருக்குது அப்படின்னு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மெத்தட் தான் எல்லா கொழுக்கட்டைக்குமே பண்ணுறது. நம்ம பச்சரிசின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா முழு பச்சரிசியில் இதே மெத்தட் தான் மணி கொழுக்கட்டைக்கு, பூர்ண கொழுக்கட்டைக்கு எல்லாத்துக்குமே. கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன். இப்போது நம்ம இதை நல்லா வந்து ரெடி பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். 5 நிமிஷம் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு வார்மாக வந்துடும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கைப்பொருக்குள்ள சூடுலையே நம்ம வந்து நல்ல டோ மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் கொழுக்கட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும். ரொம்ப பிசையணுன்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி எல்லாமே வந்து வெந்துருச்சு. அதனால் நீங்கள் லைட்டாக பிசைஞ்சாவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல டோ மாதிரி வந்துடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, பிசைஞ்சோன்னா கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கையை கழுவிட்டு கொஞ்சம் ஆயில் தடவிக்கலாம், இல்லைனா தண்ணியை தொட்டுட்டு நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். ஒட்டுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு அந்த மாதிரி தேவைப்படும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்ன்னு சொல்லலாம். இது மாதிரி கையில் பிடிச்சி வச்சுருங்க. இதுலேயே மணி கொழுக்கட்டையும் பண்ணலாம் நீங்கள், இல்லை உருண்டை மாதிரி பண்ணியும் பெரிய பெரிய உருண்டையை வச்சும் வேக வச்சு எடுக்கலாம். இப்படி வந்து சிம்பிளாக கையில் அப்படியே ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னாவே அந்த பிரிண்ட் வந்து விழுந்துடும் அந்த கொழுக்கட்டையில். ஏற்கனவே இது வெந்ததுனால ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு ஸ்டீமரில் வாழை இலையை வச்சுட்டு அது மேலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கொழுக்கட்டையை வச்சுக்கலாம். நான் வாழை இலையே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ளேவர் வரும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கோயிலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் மனம். அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் ஆரோக்கியமானது கூட, ஆயில் தடவி வைக்கிறதுக்கு இது மாதிரி பண்ணுறது. நம்ம தேங்காயை வறுத்து போட்டதுனால கெட்டு போகாது அவ்வளோ சீக்கிரமாக. ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் வெந்தால் போதும். பர்ஃபெக்டான ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு யூனிக்கான கொழுக்கட்டை நமக்கு ரெடி. 5 நிமிஷம் விட்டுட்டு எடுத்திங்கன்னா பஞ்சு போல் ரெடி ஆகிடும். இதே ஸ்டைலில் நான் ராகி கார கொழுக்கட்டை போட்டிருக்கேன். ரொம்ப பர்ஃபெக்டான வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம். நம்ம ஸ்டீம் பண்ணி சாப்பிட்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியானது கூட, நம்ம ஃப்ரை பண்ணாமல் சாப்பிட்றது. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியில் பண்ணலாம். நீங்கள் சின்ன சின்ன மணி கொழுக்கட்டை கூட இதில் பண்ணி பாருங்கள். நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி. சிம்பிளான ஹெல்த்தியான திணை பெசரட்டு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம 2 விதமாக பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா போன் ஸ்ட்ரென்த்துலேருந்து நம்மளோட முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முட்டி வலி வந்துச்சுன்னா இது மாதிரி பாசிப்பயிறு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது கூட. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பாசிப்பருப்பு 1 கப்பும் திணை அரை கப் எடுத்துக்கலாம். 1 கப் அப்படிங்கிறது 250 கிராம், அரை கப் அப்படின்னா 125 கிராம், அதாவது 125 கிராம். இது ரெண்டையுமே போட்டுட்டு நம்ம நல்லா கழுவிக்கணும். ஒரு 3லேருந்து 4 தடவை கழுவுனதுக்கப்புறமா நம்ம ஒரு 8 மணி நேரம் இதை ஊற வச்சாகணும். ஏன்னா பாசிப்பருப்பு ஊறுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பயிறு ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இதுலேயே நான் ராகிலையும் போட்டிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஊறடிச்சு ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறமா தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும். தண்ணி யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இதை வந்து புது தண்ணியை ஊற்றிட்டு உப்பு, கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கியூமின், பெப்பர், ஜீரகம், மிளகு போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். கரகரப்பாக அரைச்சி செய்கிறவங்களா இருந்தாலும் நீங்கள் கரகரப்பாக அரைச்சி பண்ணிக்கலாம். ஸோ 2 விதமாகவுமே நீங்கள் செய்யலாம், எல்லாமே நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்மெண்டேஷன் விடணும்னு அவசியம் இல்லை, புளிக்க வைக்கணும்னு. நீங்கள் வந்து தேவைப்பட்டால் புளிக்கவும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஊற்றிக்கலாம். தேவைப்பட்ட கொஞ்சம் தேங்காய், தயிர், கொத்தமல்லி தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் இந்தளவுக்கு அரைச்சிருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா தோசை மாவு மாதிரி தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் பணியாரம் கூட ஊற்றலாம். பணியாரம், ஊத்தாப்பம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ 2 மணி நேரம் விட்டும் பண்ணலாம். ஸோ உங்களோட இஷ்டம்தான். எந்தளவுக்கு புளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புளிக்கவும் வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து அப்படியே தான் ஊற்ற போகிறேன்.
ஒரு 1 மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஊற்றுறேன். ஸோ தண்ணி கொஞ்சம் தேவைப்படுது. நம்ம கன்சிஸ்டன்சி கரெக்டாக வேணும் அப்படின்னா ஊற்றுறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு பிடிக்காத குழந்தைகளுக்கு டெஃபினட்டாக இது கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ நல்லா அயன் தோசைக்கல் எடுத்துக்கலாம். மாவு ஊற்றிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கிறிஸ்பியாக வரும். நான் ஏன் அயன் யூஸ் பண்ணுறேன்னா அதே அயனோட சத்துமே நமக்கு தேவை. நான்ஸ்டிக்கில் யூஸ் பண்ணலாம், பட் அயன் யூஸ் பண்ணும்போது நமக்கு அனிமியா மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது. ஸோ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் இதை திருப்பி போடலாம், போடாமையும் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி 2 நிமிஷமாக நல்லா வெந்துடும். ஸோ இதுக்கு மேலே பிடிச்சா நீங்கள் எக் ஊற்றி சாப்பிட்லாம். இதில் ஆந்திராவில் பார்த்தீங்க அப்படின்னா உப்மா வச்சு சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ப்ளைனாக ஒரு பெசரட்டு பண்ணிவிட்டு அடுத்ததாக நான் என்ன பண்ண போகிறேன்னா சீஸ், கொஞ்சம் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி பெப்ரிக்கா பவுடர், ஆனியன் போட்டு ஒரு சின்ன பெசரட்டு ரோஸ்ட் மாதிரி பண்ண போகிறோம். இது பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக வந்துடுச்சு. நான் திருப்பி போடாமே அப்படி எடுத்துறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். திருப்பி போட்டாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ ரெண்டாவது அதே மாதிரி நம்ம ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. எந்த அளவுக்கு தின்னாக இருக்குதோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இன்கேஸ் தின்னாக வரலைன்னா கூட நீங்கள் திக்காக கூட ஊற்றிக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ ஃபர்மெண்டேஷன் விடாமே நமக்கு பபிள்ஸ் எல்லாம் நல்லா ஃபார்ம் ஆகும். இதுக்கப்புறம் கொஞ்சம் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லை நெய் ஊற்றிக்கலாம். இதை மூடி வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை. இந்த தோசையை நீங்கள் வீக்லி 3 டைம்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு முட்டி விழுந்து இருந்ததுனா கூட குறையும். இதில் நம்ம மொசரல்லா போட்டுக்கலாம், இல்லை எந்த மாதிரி உங்கள்கிட்ட சீஸ் இருந்ததுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். மொசரல்லா மட்டும்தானே இல்லை, இதுக்கப்புறம் வெங்காயம் அதையும் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம், இல்லை பொடி பொடியாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நான் பெப்ரிக்கா பவுடர் போடுறேன், குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக. இது இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகாத்தூளோ ஏதாவது ஒன்று நீங்கள் போட்டுக்கலாம். பீஸா சீசனிங் கூட நீங்கள் போட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதை மூடி வச்சு நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு, நல்லா ஒரு சீஸ் ரோஸ்ட் மாதிரி வந்துடுச்சு. நம்ம இனி எடுத்துடலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லைனா தேங்காய் சட்னி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லை தக்காளி குருமா அது மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கார சட்னி எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதே மெத்தடில் நான் ராகியில் போட்டிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைலில் நல்ல ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள ஒரு பருப்பு சாதம் தான். இது எல்லாமே ஒரு யூனிக்கான ரெசிபின்னு சொல்லலாம். ரொம்ப ஹெல்த்தியான, சிம்பிளான ஹெல்த்தியான பாசிப்பருப்பு முருங்கைக்கீரை சாதம். இது பார்த்திங்கன்னா கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுறது. ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம். லஞ்சுக்கு எடுத்துக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இதில் பாசிப்பருப்பு இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு போன் ஸ்ட்ரென்த்துக்கு உண்டான ஒரு சோர்ஸ் இதில் இருக்குது. இதை ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணுங்கள். நான் 1/4 கப் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். இது நீங்கள் துவரம்பருப்புலேயும் பண்ணலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தட்டைப்பயிரில் பண்ணலாம், எல்லாமே நல்லாயிருக்கும். அரிசி 1 கப்பு. இதில் பார்த்திங்கன்னா சோனா மசூரியாக இருக்கட்டும், கொல்லம் ரைஸாக இருக்கட்டும், பொன்னி ரைஸ் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ரெட் ரைஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 1 கப் ரைஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வறுத்த அந்த பாசி பயிரை போட்டுட்டு ஒரு 3 தடவை நல்லா கழுவிக்கலாம். இதில் மில்லட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதாவது திணை, வரகு இது மாதிரி கூட நீங்கள் போட்டு பண்ணலாம். வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நீங்கள் அப்படி போகிறது ரொம்ப நல்லது கூட. தண்ணியை வடிச்சிட்டு ஒரு 4 கப் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம், இல்லை அப்படியே கூட நீங்கள் பண்ணலாம். பட் அப்படியே பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விசில் விடுற மாதிரி இருக்கும். டைம் இருந்தால் நீங்கள் ஊற வச்சுருங்க. இப்போது நம்ம வீட்டில் இருக்க முருங்கை கீரை, ஸோ ஃப்ரெஷ்ஷாக வளர்த்தது. இது பார்த்திங்கன்னா நல்லா கொழுந்தாக இருக்கிறது எடுத்துக்கலாம். ஒரு கையளவு, அதாவது பார்த்திங்க அப்படின்னா 1 கப் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். 1 கப்பு நீங்கள் வதக்கும்போது அது ஒரு 1/4 கப் அளவு குறைஞ்சிடும். ஸோ ஊற வச்ச ரைஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போது இதிலேருந்து கீரை மட்டும் எடுத்துக்கலாம், நமக்கு அந்த தண்டு தேவையில்லை. குழந்தைய சாப்பிடும்போது அப்படியே நாராக வரக்கூடாது, ஸோ அதுக்காக தான் இப்படி எடுக்கிறோம்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பேன் மெத்தட்லேயும் பண்ணலாம். பட் நமக்கு டைம் இல்லை, ரொம்ப டைம் இல்லை, ஒர்க்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம ப்ரெஷர் குக்கரில் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இதை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு 2-3 தடவை. இதில் அயன் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், கொத்தமல்லி கூட நீங்கள் போட்டுக்கலாம், கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன வெங்காயம் 1/4 கப், பூண்டு, பச்சை மிளகாய் ஒரு 2-3, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். இதில் வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லாத போது பெரிய வெங்காயம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும், ஹெல்த்தியானதும் கூட. இப்போ தக்காளி 1 நான் சேர்த்துருக்கேன். தக்காளிங்கிறது பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல புளிப்புத்தன்மையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். இப்போ முருங்கைக்கீரை 1 கப், அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறம் மஞ்சள் தூள், உப்பு. இந்த குழம்பு மிளகாய்த்தூள் அப்படிங்கிறது கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுறது. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் தூளுக்கும் மிளகாய்த்தூளுக்கும் இடையில இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே விளக்கெண்ணெயில் வறுத்து பண்ணுவாங்க அம்மா. இது வந்து கொங்கு நாடு கிராமத்தில் கிடைக்கும், கடைகள்லேயும் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம், ஒரு 4 கப் தண்ணி. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஊற வச்ச அரிசியும் பாசி பயிரையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கொதி வந்ததுக்கப்புறமா மூடி 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நீங்கள் 6 விசில் விட்டால் கூட ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நல்லா வேகணும், அதாவது பாசிப்பருப்பு வேகாமல் போயிடக்கூடாது. ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக நமக்கு வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நமக்கு பர்ஃபெக்டான ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவிக்கலாம். மேலே தேங்காய் எண்ணெயோ நெய்யோ நல்லெண்ணெயோ தூவி சாப்பிட்லாம். சட்னியோடையோ தயிரோடையோ ஊறுகாயோடையோ எடுத்துகிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கொங்கு நாடு கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயோடு சாப்பிட்டுட்டு தயிரோடு எடுத்துகிட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது கர்நாடகா ஸ்பெஷல் ஹீரைக்காய் தோசை. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்கான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டீன் அதிகமாக உள்ளதான். நம்ம ஊர் அடை மாதிரி இருக்கும், ஆனால் வந்து பீர்க்கங்காயில் பண்ணுறது. பீர்க்கங்காயோட டேஸ்ட்டே தெரியாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். சிம்பிளான ப்ரோட்டீன் சத்து மிக்க ஹீரைக்காய் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கர்நாடகா ஸ்பெஷல். நம்ம ஊர் அடை தோசை மாதிரியே இருக்கும். அதுக்கு பச்சரிசி 1 கப் எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்து, பாசிப்பருப்பு, வெந்தயம் நல்லா கழுவிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு. இதுக்கப்புறம் வரமிளகாய் போட்டுட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம், 5-6 கூட நீங்கள் போடலாம். இது வந்து கண்டிப்பாக ஊறணும். அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இதில் கொத்தமல்லி, அதுக்கப்புறமா ஜீரகம், புளி, அதுக்கப்புறம் வெல்லம் இதெல்லாம் போட்டுட்டு தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/4 கப் கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெங்காயம் தேவைப்பட்டாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம அடைக்கு அரைக்கிற மாதிரியே தான், அதை விட கொஞ்சம் ஃபைனாக அரைச்சிக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோசை பேட்டரில் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மூடி நம்ம ஃபர்மெண்டேஷனுக்கு விட்டுருவோம், அதாவது புளிக்க விட்டுருவோம். புளிக்க வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு 5-6 மணி நேரம் புளிக்க விட்டுடலாம். அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இமீடியட்டாக கூட ஊற்றலாம், ஆனால் புளிப்புத்தன்மை வராது. நான் பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். அதனோடய தோலெல்லாம் சீவிட்டு சின்ன பீர்க்கங்காய், அது வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு பீர்க்கங்காய் தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கணும், ரொம்ப திக்காக பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த பீர்க்கங்காய் வேகாது. அந்த பீர்க்கங்காயோட பச்சை வாசனை இருக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா. அதே மாதிரி ரொம்ப முத்தின பீர்க்கங்காய் வாங்கிட்டாலும் இந்த ஹீரைக்காய் தோசைக்கு நல்லா இருக்காது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடை தோசை நீங்கள் எது வேணாலும் சொல்லலாம். இது மாதிரி இருந்தால் ஓகே. இதே மாதிரியே சின்ன சின்ன பீர்க்கங்காயை எடுத்து வச்சுக்கோங்க. பீர்க்கங்காயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சத்து மிகுந்த ஒரு காயின்னு சொல்லலாம். நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது. இந்த காலத்தில் பீர்க்கங்காய் வந்து குழந்தைங்க சாப்பிட்றதில்ல. ஸோ அதனால் இது மாதிரி பண்ணி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ இதை டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிவிட்டு அயன் தோசை தவாவில் இதை போட்டுருவோம். எப்படி வைப்போம் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும்.
இது எப்படின்னா நம்ம ஒரு ஃப்ளவர் பண்ணுற மாதிரியே குழந்தைகளுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்கேஸ் இது மாதிரி தோசை அவங்க சாப்பிட்லன்னா அப்படியே பேட்டர் கொஞ்சம் திக்காக பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணி கொடுத்துருங்க, நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ இப்போது இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா 2 பக்கம் கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வரணும். 1 டீஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் ஆயில் ஊற்றிக்கலாம். இது வேகணும். இதை மூடி வச்சு தான் வேக வைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா ஈவனாக வேகும். அந்த அடமாவும் நல்லா வந்து பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். மூடி வச்சிடலாம் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம். அதுக்கப்புறமா எடுத்து பாருங்கள். இதுக்கப்புறம் திருப்பணும். கொஞ்சம் ஆயில் வேணாலும் ஊற்றிக்கலாம், நெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக நமக்கு வந்துடுச்சு. இதை திருப்பி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம். ஸோ அதே மாதிரி கிறிஸ்பியாக வரணும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி பண்ணிக்கோங்க. சட்னி நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே அப்படியே கூட சாப்பிட்லாம். சட்னி, சாம்பார், சிவப்பு மிளகாய் சட்னி, தக்காளி சட்னி எல்லாத்தோடையும் பர்ஃபெக்டாக வரும், மேட்ச் ஆகும். ஸோ இதே மாதிரியே நான் இன்னொன்று பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். இது வந்து ஒட்டாது. நான் அயன் தோசை தவாவில் தான் பண்ணுறேன். நிறைய ஆயிலும் தேவைப்படாது. இது வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது இது மாதிரி ஒரு யூனிக்கான ரெசிபி நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம். இதில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ராகியில் பண்ணலாம், கம்புல பண்ணலாம், அரிசிக்கு பதிலாக ரைஸ் வேணான்னு நினைக்கிறவங்க மில்லட்ஸில் பண்ணலாம், திணை, வரகு இதெல்லாத்துலேயும். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். எல்லாமே யூனிக்கான ரெசிபீஸாக இருக்கும். அதே மாதிரி சிம்பிளான மெத்தடோடு நாங்கள் காட்டியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதில் 1800 ரெசிபீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ், வீடியோஸும் இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.